பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபம் செய்வது, ஆவியானுடைய வழி நடத்துதலோடு ஜெபிப்பது. அக்கார்டிங் டு த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் we have to pray. That is, pray in the spirit. பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸோடு ஜெபிப்பது. இன்னும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் ஜெபம். இப்போ பவுலப்போஸ் அவர் தான் எழுதுகிறார். அவருடைய அனுபவத்தில் பாருங்களேன், ஒரு 3 வசனத்தை வாசித்து அவங்களுக்கு விளங்கும். அவர் நிருபங்களில் சபைக்காக ஜெபிக்கிறதை எழுதுகிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் 19 வசனம். கலாத்தியர் 4 அதிகாரம் 19 வசனம் பாருங்கள், பைபிள் எடுங்க. கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அவர் கர்ப்ப வேதனையின் ஜெபம், அதாவது கர்ப்ப வேதனை ஒரு ஜெபம், ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னா அந்த வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம். ஏன்னா கலாத்தியா சபை அவங்க கொஞ்சம் தவறான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து விலகி போன உடனே அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு மாதிரி ஜெபம் தேவை. எல்லா சபைக்கும் ஒரே மாதிரி ஜெபிக்க முடியாது. இப்போ நான் பார்த்துருக்கேன், ஒரு சபைக்கு ஆண்டு அழைச்சிட்டு போனால் அங்கே அவங்களுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன இருக்குது, எதுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கைட் பண்ணுவார். அது மாதிரி ஒரு தேசத்துக்கு போனால் இந்த தேசத்துக்கு என்ன மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டவர் கைடன்ஸ் கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்லுவார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜெபிக்க முடியாது. இதில் தான் ஆவியானுடைய உதவி நமக்கு அவசியம். அதை அறிந்து ஜெபிச்சாதான் ஜெபத்தில் வல்லமை, ஜெபத்தினுடைய பலனை பார்க்க முடியும். இல்லாட்டா நம்ம பலனை பார்க்க முடியாது. இதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும், ஜெபத்தை பற்றின வித்தியாசங்களை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுலை கலாத்திய சபைக்கு என்ன தேவை, அவங்க கொஞ்சம் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. இயேசுடைய சிலுவை ரட்சிப்பை விட்டுட்டு நியாயப்பிரமாணம் சடங்காச்சாரத்துக்குள்ளே போடணும். உடனே அந்த மக்களுக்கு என்ன ஜெபம் வேணும், அவங்களுக்குள்ள கிறிஸ்து மறுபடியும் உருவாகணும், ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம். அந்த ஜெபம் அந்த மக்களுக்கு அவசியம். ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம் பண்ணாதான் அவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ளே வர முடியும். அதனால் ஆவியானவர் அந்த ஜெபத்தை செய்ய ஏவுதல் கொடுத்து அந்த மாதிரி ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபத்தை பவுல் ஏறெடுக்கிறதை நாம் இங்கே கலாத்தியர் நிருபத்தில் பார்க்கிறோம். இப்போ பிலிப்பியர் 1:3-4 பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 1:3-4 பவுல் அவர் என்ன சொல்றார் பாருங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் எடுத்துட்டிங்களா? எடுங்க, 270வது பக்கம் 4 வசனம் பாருங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதெல்லாம் ஸ்தோத்திர ஜெபம் செய்கிறார். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை நினைக்கும் போது அவர் சொல்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்க. ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவங்க இந்த மாதிரி ஜெபிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் மாதிரி ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். அவர் இது ஜெபத்தை பற்றி தான் எழுதுகிறார். நான் உங்களுக்கு இப்போ சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கான விண்ணப்பம் பண்ணுறேன்றார்ல, சபையாருக்காக ஜெபிக்கும் போது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிவு நடத்துவார் என்று நம்பி அவளை கடைசி வரை ஆண்டவர் நடத்தணும். அதெல்லாம் மனதில் வைத்து ஜெபிக்கிறார். உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அந்த சபையை நினைக்கும் போது அவருக்கு சந்தோஷம். ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபை அதை குறித்து சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 1:4 பாருங்க. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பவுல் எழுதினார்ல, இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாரா? அப்போ இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் தானே? அப்போ ஊழியர்கள் தயவு செய்து இதை புரிந்து கொண்டு இடைவிடாமல் ஜெபிக்க என்ன பண்ணணும்னு யோசித்து ஒப்பு கொடுத்து அந்த பழக்கத்துக்குள்ளே வரணும். அவர் அழகாக சொல்கிறார், ஜெபிக்கும் போது இடைவிடாமல் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தெசலோனிக்கே சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்காக குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம்னு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி
அவங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். தெசலோனிக்கேயர் 2வது நிருபத்தில் 1:3 வசனம், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த சபைக்கு ஸ்தோத்திரம் தான் தேவை. அவங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதனால ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுகிறார். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினால், அவங்க விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அவங்க விசுவாசத்தில் பெருகுகிறாங்க, ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கிறாங்க, அதனால ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த சண்டை போடுற சுபாவம் மாறட்டும், அன்பு ஐக்கியம் வரட்டும். உங்கள் சபைக்கு என்ன பிரச்சனை, விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை, அதை ஆவியானவர் வெளிப்படுத்தி அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் சபைக்குள்ளே அதே மாதிரி ஆவிக்குரிய மாற்றம் வரும்.